சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்தியா? மகா, நமக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி, அந்த பேக் எடு. வா. என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வெண்ணிலா பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அவ பாத்திரம் கழுவினா இப்படி எல்லாம் சத்தம் வரும். நான் வேணா போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்லம்மா, நீ ஆபீஸ் கிளம்பணும்ல, நீ கிளம்பு மகா. வெண்ணிலா சும்மா தானே இருக்கா, அவ பாத்துப்பா. இல்ல, அவங்க பாவம் தனியா செய்யறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெண்ணிலா ஒரு ஆளா பல வேலை பாப்பா. என்ன கொஞ்சம் அதிகமா பேசுவா, அதெல்லாம் நீ ஒண்ணும் பொருட்படுத்தாத. நீ ஆபீஸ் கிளம்புற வழியை பாரு. ஆபீஸ் டைம் ஆகுது, எடுத்து குடுறா. மெதுவா மெதுவா. சரிம்மா. டே கதிர், திவ்யா, இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து வைங்க. உங்க அப்பா வந்தாருன்னா மொத்தத்தையும் முடிச்சிருவாரு. இந்த மதி, கீழே சிந்தாம சாப்பிடு. நான் எடுத்துக்கிறேன், வா. எங்க ஆபீஸ்க்கு போற வழியில எனக்கு அப்படியே ஒரு ஹேர் கிளிப் வாங்கி கொடுத்துறீங்களா? அதுக்கு என்ன, போற வழியில வாங்கிட்டா போச்சு. அப்புறம் மகா, இன்னொரு முக்கியமான விஷயம். மறுவீடு முடிஞ்சு மறுபடியும் அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்காக திரும்பவும் அம்மா வீட்டுக்கு போகிறது கஷ்டம்லாம் நினச்சிக்க வேண்டாம். எப்பப்போல்லாம் அம்மா தங்கச்சிங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்போ என்கிட்ட சொல்லுங்க, நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரிங்க. வெளியூர்லாம் இல்லைங்களே, இங்க தானே? நான் சொல்றேன். அதெல்லாம் கரெக்டு தான், ஒரே ஊர் தான். இருந்தாலும் இத்தனை காலமாக கூடவே இருந்துட்டு இப்போ திடீர்னு பிரிஞ்சு இருக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஐயோ, இங்க வந்த விஷயத்த நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லை. சொல்லிடுறேன். உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. போன் ஆஃப் ஆயிருக்கு, சார்ஜ் இல்ல போல. சார்ஜரை வீட்லயே விட்டுட்டேன் போல இருக்கு. இங்க வேற ஏதாவது சார்ஜர் இருக்கா? பின்னாடி ஏன் சார்ஜர் இருக்கு, செட் ஆகுமான்னு பாருங்க. இல்லங்க, இது சி டைப் போல இருக்கு. இந்த நார்மல்ங்க. அப்படியா? அக்கா கிட்ட அந்த மாதிரி சார்ஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரு சார்ஜரை மாத்தி போட்டது? திவ்யா, ஏ திவ்யா, திவ்யா, என்னக்கா? எதுக்கு நீ என் போனை சார்ஜ்ல இருந்து எடுத்த? நான் இல்லையே. ஒடிச்சனா? யாருது இந்த போனு? ஐயோ அக்கா, இது ஏன் போனே கிடையாது. கதிர், டே கதிர், சொல்லுக்கா. ஏன்டா என் போனை சார்ஜ்ல இருந்து எடுத்த? நான் எடுக்கலையே. இது உன்னோட போன் தானே? அக்கா, என் போனா? என் போன் இங்க இருக்கு. அப்போ யார் போன் இது? அண்ணி, அது என் போன் தான். என்னாச்சு? எதுக்கு என்னோட போன்ல இருந்து கழட்டி உன்னோட போனுக்கு சார்ஜர் போட்டிருக்க? கொஞ்சம் கூட உன்கிட்ட மேனஸே இல்லையா? அக்கா, இல்ல அண்ணி, என் போன்ல சுத்தமா சார்ஜே இல்ல, அதனாலதான். அதுக்கு உடனே என் போன்ல இருந்து சார்ஜ் கழட்டி உன் போன்ல போட்டுப்பியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? இதெல்லாம் உன் வீட்ல சொல்லியே தரலையா? வெண்ணிலா, என்னம்மா, என்ன பிரச்சனை? எது கத்துற? நான் என்ன கத்திட்டா இருக்கேன்? அம்மா அம்மா அம்மா, அக்காவோட போனை சார்ஜ்ல இருந்து எடுத்துட்டு அண்ணி அவங்களோட போனை சார்ஜ் போட்டிருக்காங்க.
அதுக்கு போய் ஏண்டி இது ஒரு பிரச்சனையா? ஏன் இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாவே தெரியலையா?